தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் இருவரும் சொன்னது போல இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தமட்டிலே மதுரை மாவட்டத்திலே அழகர் கோயில் மற்றும் அரிட்டாப்பட்டிக்கு நடுவிலே அமைவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது என்பதும், அதற்காக வேதாந்தா நிறுவனத்திற்கு அள்ளி கொடுக்க போகிறது என்ற முடிவும் அதிர்ச்சியை தருகிறது. பாஜகவை பொறுத்தமட்டிலே தொடர்ந்து அழகர் கோயில் போன்ற இறை நம்பிக்கை உள்ள இடங்களையும் முருகனுடைய அறுபடை வீடுகளையும் அழிப்பதிலே பாஜக ஏன் இந்த துடிக்கிறது என்பது தெரியவில்லை. இந்த அரசை பொறுத்த மட்டிலே வேதாந்தாவா அல்லது கடவுளா என்றால் வேதாந்தாவோடு செல்கின்ற அரசாக இருக்கிறது. இதை தமிழக சட்டமன்ற தீர்மானத்துக்கு ஏற்று இந்த சுரங்கத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். धन्यवाद. माननीय सदस्य श्री B.Y. राघवेंद्र जी. It is not. Namaste, Speaker ma'am. Thank you for providing an opportunity to raise an issue of serious concern of this hour of the Lok Sabha session. I would do talking in Kannada in mother language. ಮಾನ್ಯ ಸಭಾಧ್ಯಕ್ಷರೇ, ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದು 77 ವರ್ಷ ಆಯಿತು, ಸಂವಿಧಾನ ಬಂದು 75 ವರ್ಷ ಆಯಿತು. ಇವತ್ತು ನಾ ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡ್ತಿರೋಂಥ ವಿಚಾರ ಶರಾವತಿ ಜಲವಿದ್ಯುತ್ ಯೋಜನೆ ಸಂತ್ರಸ್ತರ ಸಮಸ್ಯೆ ಏನಿದೆ, ಇದು ಹತ್ತತ್ರ 75 ವರ್ಷಗಳು ತುಂಬ್ತಾ ಇದೆ. ಶರಾವತಿ ಜಲವಿದ್ಯುತ್ ಯೋಜನೆ 1900